அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பல்வேறு கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்து வருகின்றன. ஈரான் நேரப்படி இன்று அதிகாலை இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? ஈரான் தலைநகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஈரான் நேரப்படி இன்று அதிகாலை இஸ்ரேலினுடைய விமானப்படைகளுடைய விமானங்கள் ஈரான் பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் பல்வேறு கட்டிடங்கள் தீப்பற்றி இருக்கிறது. 30-40 வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனைகள் நடைபெறக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகாரிகள், அதாவது இஸ்ரேலினுடைய திட்டம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனைகள் நடைபெறக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்குவது. மேலும் ஈரானினுடைய அதிகாரிகள், ராணுவ தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இன்று அதிகாலை ஈரானுடைய நேரப்படி இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது 5 கட்டங்களாக நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய விமானங்கள் ஈரானுடைய வான்பரப்பிற்கு சென்று அங்கு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த கசப்பு என்பது பல ஆண்டுகளாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த நிலைமை உருவாவதற்கு, இந்த போர் சூழல் உருவாவதற்கு முக்கியமான காரணங்களுக்காக பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரானினுடைய அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான முயற்சிகள் என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் செய்து அணு ஆயுதம் தயாரிக்கிறது என பல்வேறு ஆண்டுகளாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. இஸ்ரேல் இதனை தனது முக்கிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் என கருதுவதன் காரணமாக இன்று அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். 5 கட்டங்களாக 8 நகரங்கள் மீது குறிவைத்து அந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரானுடைய ஆதரிக்கும் தன்மை இந்த தாக்குதலுக்கு காரணம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் நேரடியாக ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஹூதி போன்ற இஸ்ரேல் விரோத அமைப்புகளை ஆதரிப்பதன் காரணமாகவும் இஸ்ரேலுக்கு ஈரான் மீது ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பிரதமர் தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல் நடத்தப்படும் எனவும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அந்த யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் எனவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்நிலையில் தான் இன்று அதிகாலை ஈரானுடைய நேரப்படி 8 நகரங்களின் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்ல ஈரான் அரசு இதுவரை முழுமையாக எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை வெளியிடவில்லை. இருப்பினும் முதற்கட்ட தகவலாக 30 - 50 பேர் வரை பலி இருக்கலாம் என ஈரானில் உள்ள ஊடகங்கள் வாயிலாக அந்த புள்ளி விவரங்கள் சில கூறுகின்றன. இந்த பாதுகாப்பு மற்றும் ராணுவ பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஜெர்மன்ஷா, இஸ்வாகாம் இளம் பகுதிகளில் குறைந்தது 15 - 20 பேர் உயர்ந்திருக்கலாம் என்கின்ற அந்த தகவல்களையும் ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது இந்த யுரேனியத்தை செறிவூட்டி அதன் மூலமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈரான் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலினுடைய விமானப்படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. டப்ரிஸ் மற்றும் நட்டன்ஸ் பகுதியில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையங்களில் பணியாற்றிய 4 முதல் 6 விஞ்ஞானிகள் வரை உயர்ந்திருப்பதாகவும் ஈரானுடைய ஊடகங்கள் மூலமாக தகவல் வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இவர்கள் அணு உற்பத்தி மற்றும் செறிவூட்டல் திட்டங்களில் முக்கிய பங்காற்றியவர்கள் எனவும் கூறப்படுகிறது. மேலும் IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரிலன்ட்ரி கார்டு கார்ப்ஸ் இந்த உயர் அதிகாரி ரெசாயின் சலாமி என்பவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. டெஹ்ரானில் உள்ள IRGC கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தும் போது தீவிரமாக காயமடைந்து அவர் உயிரிழந்தார் என்ற ஒரு தகவலையும் வெளியாகி இருக்கிறது. இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது ஈரானுடைய நேரப்படி அதிகாலை 5 கட்டங்களாக அவர்களுடைய வான்பரப்பிற்குள்ளே சென்று, அதாவது ஈரானினுடைய வான்பரப்பிற்குள்ளே சென்று இஸ்ரேலுடைய விமானப்படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதன் காரணமாக அந்த டெஹ்ரான், ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெஹ்ரான் பகுதியிலுடைய கட்டிடங்கள் பற்றி எரிந்திருக்கிறது. அங்கு உயிரிழப்புகள் எவ்வளவு என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் 50 பேர் வரை பலியாக இருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலை தற்போது வரை வழங்கியிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.